நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜென்சி ட்ரேடர்ஸ். நான் ஒரு வாரமாக உங்களுக்கு யாருக்குமே இந்த லெவல்ஸ் எதுவும் கொடுக்கல. ஆனால் அந்த லெவல்ஸ்க்கு பதில் இப்போ ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் உங்கள் எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்கேன். இந்த இண்டிகேட்டரு 100% உங்களுக்கு லாபத்தை மட்டுமே அளிக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். இந்த லெவல்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம இந்த சிஎம் மிடில் பாயிண்ட்டு R1 R2 இதெல்லாம் வந்து நம்ம இவ்வளோ நாளாக மேனுவலாக வரைஞ்சி கொடுத்தோம் இல்லைங்களா. இதை எதில் கொடுத்தோன்னா ஸ்பாட்டில் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருந்தோம். அதாவது ப்ரீமியத்தில் கொடுக்குறதில்ல, ஸ்பாட்டில் மட்டும் லெவல் கொடுத்து நீங்கள் இந்த அளவுக்கு மேலே போனால் மார்க்கெட்டு எடுங்க, இந்த அளவுக்கு கீழே வந்தால் மார்க்கெட்டு லாபத்தை புக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் லெவல்ஸ். இதுலேருந்து மேலே போகலாம், மார்க்கெட்டு கீழே வரும். இது ஒரு சப்போர்ட்டாவோ அல்லது ரெசிஸ்டன்ஸாவோ உங்களுக்கு ஆக்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துட்ருந்தோம். அது ஓரளவுக்கு நமக்கு ஒரு 100% நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இந்த ப்ரீமியத்தில் எப்படி நம்ம இதை எடுக்கிறது? ப்ரீமியத்தில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஸ்பாட்டில் யாரும் ட்ரேட் பண்ணவில்லை. ஸ்பாட்டில் வந்து நம்ம வந்து லெவல்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரீமியத்தில் ட்ரேட். ஆனால் நம்ம சகோதரர்களுக்கும் நம்மளுடைய நண்பர்களுக்கும் இதை ப்ரீமியத்தில் கொடுத்தா என்ன, ப்ரீமியத்தில் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக ஒரு முயற்சி எடுத்து ஒரு இண்டிகேட்டர் ஒன்று ரெடி பண்ணோம். அந்த இண்டிகேட்டருக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ அண்டு ப்ளஸ் 20 EMI ப்ளஸ் ஆப்போசிட் அண்டு VWAP இதை எல்லாமே நம்ம அதில் வச்சுருக்கோம். எப்படின்னா, உங்களுக்கு ஒரு இன்றைக்கி மார்க்கெட்டு உங்களுக்கு 24,366 முடிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு இன்னையோடைய அட் த மணியாக என்ன இருக்குன்னா 24,350 இருக்கும் இல்லைங்களா. நம்ம இப்போது 24,350 எடுத்துக்கொள்வோம். 24,300 கால் ஆப்ஷன் என்று எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இதை நம்ம இண்டிகேட்டரோட ஸ்டைலு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரோடைய கால் அண்டு புட்டு ரெண்டுமே ஒரே சார்ட்டில் வந்துடும். நண்பர்களே பார்த்துக்குங்க. இதில் இந்த கிரே கலர் தடிமனான புள்ளிகள் இருக்கிறது இல்லையா, இது வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூவோடைய வேல்யூ. டைம் வேல்யூவும் இன்ட்ரின்சிக் வேல்யூவும் நம்ம பிரிப்போம். அதெல்லாம் வந்து பேசிக் தெரியாதவங்க நிறைய யூடியூப்பில் வீடியோ இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன, டைம் வேல்யூனா என்ன, இது எதை வச்சு பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டு நகருது. இதில் டைம் வேல்யூ கரைஞ்சிக்கிட்டே இருக்கும், இன்ட்ரின்சிக் வேல்யூ தான் எக்ஸ்பைரி அன்னைக்கு பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் நிறையா வீடியோ போட்டிருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ அது ஒரு மிடில் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த இடம் இங்கேருந்து மார்க்கெட் மேலே திரும்புதா கீழே திரும்புதா, எங்கே போனால் எவ்வளோது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை 24,400 இருந்துச்சு மார்க்கெட்டு. நம்ம வந்து வியாழக்கிழமை கணக்கு எடுத்துக்கிறோம், வெள்ளிக்கிழமையே அப்புறம் பார்ப்போம். வியாழக்கிழமைங்கிறது தேதி வந்து உங்களுக்கு தெரியும் 14 வந்து 13ஆம் தேதி. இங்கே பாருங்கள் நண்பர்களே, 13ஆம் தேதி இங்கே இருக்குங்க, தெரியுதுங்களா. 13ஆம் தேதி உங்களுக்கு மார்க்கெட்டு 24,400 நான் வச்சுருக்கேன். 24,400 கால் ரேட் எடுத்தால் புட்டும் இதுலேயே வந்துடுங்க. அப்போது கால் ரேட் இது வந்து தான் புட்டும் இதுலேயே வந்துடும். அப்போ நமக்கு மார்க்கெட்டு எந்த டைரெக்ஷனில் மேலே போகுது. இப்போது இந்த சிவப்பும் பச்சையுமாக இருக்கிறது கால்ஸ், அது பிங்க்கும் ப்ளூவுமாக இருக்கிறது புட்டு. இப்போ மார்க்கெட்டு எங்கேருந்து எங்கே நகருது அப்படிங்கிறத நமக்கு ஒரு டைரெக்ஷன் ஒரே சார்ட்டில் நம்மளால் பார்த்துக்க முடியும். நான் இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு பிங்க்கு அண்டு ப்ளூ புட்டு மேலே போகுதுன்னா நம்ம புட்டை இதே சார்ட்டில் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போய்ட்டு புட்டு இருக்குது இல்லைங்களா, 24,400 புட்டை நம்ம இதை கிளிக் பண்ணோன்னா சார்ட்டில் நமக்கு புட்டு அப்ளை ஆகிடும். கால் வந்து கலர் சேஞ்ச் ஆகிக்கும். இப்போது இதுக்கு மேலே இருக்கிற பச்சையும் ரெட்டும் புட் ஆப்ஷனு, பிங்க்கும் ப்ளூமாக இருக்கிறது கால் ஆப்ஷன். உங்களுக்கு அதோடைய வேல்யூவேஷன் மார்க்கும். அப்போது நம்ம இந்த இடத்துலையே ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ நிறையா பேர் ட்ரேடிங் வியூவில் சார்ட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதில் ஆர்டர் எடுக்க முடியாது. ட்ரேடிங் வியூவில் போய்ட்டு நம்ம ஆர்டர் எடுக்க முடியுமா? அந்த சாஃப்ட்வேர் அந்த இதில் எடுக்க முடியாது. எங்கே போவோன்னா புரோக்கரோடைய
ஸோ இதுக்கு பேஜுக்கு நம்ம போவோம். அப்போது 2 சிஸ்டம் 3 சிஸ்டம் தேவைப்படும். குறைஞ்சது 2ஆவது தேவைப்படும், அல்லது ஒரு சிஸ்டம் ஒரு மொபைல் தேவைப்படும். நம்ம சிஸ்டத்தை பார்த்துட்டு மொபைலில் ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம இருக்கிறதுல இங்கே பாருங்கள், ட்ரேடுன்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா. இங்கே போய்ட்டு நமக்கு எந்த ப்ரோக்கர் தேவையோ, உதாரணத்துக்கு இப்போ நான் தன் ஆப் எடுத்துக்கிறேன். தன்னை கொடுத்துட்டேன்னா எனக்கு தன்னோட கனெக்ட் கிடச்சிரும். இப்போது நம்மளுடைய தன்னு ஆப் இதுக்குள்ளே வந்துடும். நம்மளோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இதுக்குள்ளே வந்துடும். இப்போ இது வந்த பிறகு இங்கே மேலே போய்ட்டு நம்ம இங்கேயே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்ம ட்ரேடிங் பண்ணுற என்ன பொசிஷனில் இருக்கும், ஆர்டர் என்ன, அக்கௌண்ட் சம்மரி, இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அப்போது நம்ம இதுக்காக இன்னொரு இடத்துக்கு ஓட வேண்டியது இல்லை, இன்னொரு சார்ட்டுக்கு நம்ம போக வேண்டியது இல்லை. இந்த சார்ட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் மார்க்கெட் எங்கேருந்து எங்கே திரும்புது, எங்கேருந்து எங்கே மார்க்கெட். இப்போது நீங்கள் இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது இந்த கிரே கலர் கொடுத்தோம் சொன்னாங்க இல்லைங்களா. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ எத்தனை இடம் மார்க்கெட்டு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். காலையில் இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட், ஏன்னா நம்ம அட் த மணி எடுக்கிறோம், இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் பிரியுது. உங்களுக்கு கரெக்டாக தெரியும், 23,000 இந்த கோடு தான் அந்த பெரிய இது. இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் உங்களுக்கு பிரியுது. இந்த இடத்துலேருந்து நீங்கள் சரி இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும். இங்கேருந்து பாருங்கள், இந்த இடத்துல 2 வரும் மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, மீட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த மீட்டிங் பாயிண்ட்டை கணக்கு வச்சு கூட எடுப்பாங்க. சிலவங்க புட்டில் என்ன செய்வாங்கன்னா, இப்போ காலில் இந்த இடத்துலேருந்து எடுத்தாங்கன்னா இங்கே போய் மிட் பாயிண்ட் 2 மீட் பண்ணுறதுக்குள்ளே 10 பாயிண்ட் கிடச்சிரும். ஆனால் மீட்டிங் பாயிண்ட்டுங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் மாறும், சில இடத்துல மீட் ஆகாமையே திரும்பிடும். அதனால் இதை யார் பண்ணுவாங்கன்னா, பெரிய ஸ்கேல்பர். எப்படின்னா ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வச்சுக்கிட்டு ஒரு 5,000 லாட்டு 10,000 லாட்டு போட்டு 6 பாயிண்ட் 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் கொடுத்தாலே நம்ம பல லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க அவங்க. ஆனால் நம்மலாம் என்ன செய்வோம்னா, ஒரே ஒரு லாட் போட்டுட்டு 10 பாயிண்ட் கிடச்சா போதும், ஒரு 650 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா சம்பாதிச்சா போதும்னு நினைப்போம். நம்ம போய் இந்த மீட்டிங் பாயிண்ட்டை கணக்கு வச்சு எடுக்க முடியாது. எடுக்கலாம், நல்லாவே எடுக்கலாம். உங்களுக்கு உதாரணமாக நான் இதை காலில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். 24,400 கால் நம்ம 13ஆம் தேதியை பார்த்துட்ருக்கோம், 14ஆம் தேதியை பார்க்கல, 14ஆம் தேதியை பார்க்கல, 13ஆம் தேதியை பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கால், இந்த இடத்துல ஒரு டோஜி விழுது இல்லையா, மார்க்கெட்டும் உங்களுக்கு இல்லை கீழே ஸ்ட்ரென்த் இல்லை மேலே திரும்ப போகிறோன்னு காமிக்குது. இந்த இடத்துல நீங்கள் எடுத்திங்கன்னா அவ்வளோது. இங்கே என்னோடய க்ரெஷரை பாருங்கள், இது 100 பாயிண்ட்டு. இங்கே மீட்டிங் பாயிண்ட் பாருங்கள் 110, கரெக்டாக 10 பாயிண்ட் கிடச்சிரும். திரும்பி மார்க்கெட் இறங்குது, புட்டில் எடுப்பாங்க. திரும்பி மார்க்கெட் இங்கேருந்துங்க பாருங்க, புட்டு திரும்பி மார்க்கெட் மேலே போகுது, புட்டில் எடுப்பாங்க. திரும்பி கீழே வருது, காலில் எடுப்பாங்க. இப்படி மாற்றி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு கன்ஃபர்மேஷன் 100 நான் ஒரே ஒரு ட்ரேடு தான் எடுக்க போகிறேன், ஸ்கேல்பிங் மாதிரிலாம் தான். ஆனால் 1 பாயிண்ட்டு எனக்கு 10-20 பாயிண்ட் கிடச்சா போதும், நான் மேற்கொண்டு எதுவுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஒடியாந்துருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன். இன்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூங்கிறது உங்களுக்கு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்ட்ரின்சிக் வேல்யூ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரே கலருக்கு கீழே இருக்கிறதுலாம் இன்ட்ரின்சிக் வேல்யூ. இந்த அமௌண்ட் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டு இதே இடத்துல எக்ஸ்பைரி என்னைக்குதுன்னா இதே அமௌண்ட் தான் இருக்கும். என்ன இங்கே இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு 74 ரூபா இருக்குதுன்னு வைங்களேன், 24,400 புட் ஆப்ஷனு. அது இன்றைக்கி மார்க்கெட்டு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இதே இடத்துல இருந்துன்னா 74 ரூபா டைம் வேல்யூவில் மட்டும்தான். மேலே இப்போ 97 ரூபா இருக்குது, அந்த இடத்துலேருந்து தான் குறையும். அதனால் இன்றைக்கி டைம் வேல்யூ புட்டு வேல்யூமே கீழே வந்துடுச்சு இன்ட்ரின்சிக் வேல்யூக்காக. அந்த கால்குலேஷன் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு நான் வீடியோவாக போடுறேன். அப்போது இந்த கால்குலேஷன் ஏன் இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னு சொன்னிங்கன்னா, இப்போ பாருங்கள் நம்ம இதில் 20 EMIங்கிறது ஒரு சொல்லப்போனால் இருக்கிற அந்த 40 இண்டிகேட்டர்ஸ்லேயே ரொம்ப மேஜிக்கல் உருவாக்கக்கூடிய ஒரு மேஜிக்கல்னால் நீங்கள் 100% நம்பி அதை எடுத்தால் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறக்கூடிய ஒரு என்னை பொறுத்த வரைக்கும், நான் மற்றவங்கள சொல்லவே இல்லை. அது இந்த இடத்துலையே நமக்கு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துடுது இல்லைங்களா. இதில் 9 EMIயும் 2 EMIயும் 20 EMIயும் இருக்குது, வேறு ஒன்றும் நான் சேர்க்கலை. இது ரெண்டும் கலர் வேரியேஷன் கொடுத்துருக்கேன். அது புட் சைடு இருக்கும்போது ரெட்டாகவும் அப் சைடு இருக்கும்போது க்ரீனாகவும் மாறுற மாதிரி கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரிஜினலில் அப்படியே ஒரே கலராக இருக்கும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு திரும்புது. இல்லை நம்ம இந்த இடத்துலையும் நமக்கு பேனிக் ஆகிறோம், எடுத்தா என்ன ஆகும்னு தெரியல, கேண்டில்லாம் வேறு ரொம்ப குட்டியாக வருது, பையர்ஸோட ஆதிக்கம் இருக்கா இல்லையா தெரியலனா வெயிட் பண்ணுவோம். அங்கே தான் அடுத்தது VWP, அதாவது VWAPன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வேல்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ்.
உங்களோட வேல்யூமையும் ப்ரைஸையும் ஆவரேஜ் பண்ணி அது ஒரு வேல்யூ கொடுக்குது. அந்த வேல்யூ தான் இந்த ப்ளூ கலர் லைன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சார்ட்டை தனியாக பயன்படுத்தினவங்க இருந்திருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் கூட அந்த விவேப்பை பயன்படுத்தி ட்ரேட் எடுக்கிறவங்க இருக்காங்க. அதை நம்மளும் செய்யலாம். ஆனால் நம்ம எல்லாத்தையும் இதை ஒரு ஒன்றா சேர்த்து செய்யும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் 100% வெற்றி மட்டுமே. எனக்கு இன்றைக்கி உள்ளே போகிறேன், எனக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு மேலே ப்ரைஸ் இருக்குது, விவேப்புக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா 20 EMI 9 EMIக்கு மேலே இருக்குது மார்க்கெட். நான் அழகாக 20 to 25 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்படி இன்ட்ரின்சிக் வேல்யூவில் மார்க்கெட் கரெக்டாக நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணி இன்ட்ரின்சிக் வேல்யூலேருந்து மார்க்கெட் மேலே போகும்போது எவ்வளோ ஒரு ஸ்பீடாக மார்க்கெட் போயிருக்கான் பாருங்கள். எவ்வளோ ஒரு ஸ்பீடாக மார்க்கெட் போயிருக்கான் பாருங்கள். அங்கேருந்து 40 பாயிண்ட் 45 பாயிண்ட் போயிட்டான். அதுக்கு நம்ம என்ன கொடுத்துருவோன்னா சப்போர்ட் கொடுத்துருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு 25 புள்ளிகளுக்கும் ஒரு சப்போர்ட். இந்த புள்ளிகளை நம்மளால் இங்கே போய் மாற்றிக்க முடியும். நம்ம 50 வேணாலும் வச்சுக்கலாம், 10 வேணாலும். எனக்கு 10 போதுன்னா இந்த இடத்துல போயிட்டு நம்ம 10 பாயிண்ட்டுன்னு கொடுத்தோம்னா 10 பாயிண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ காமிக்கும். இப்போ இருங்க ஒரு நிமிஷம். பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் இன்ட்ரின்சிக் வேல்யூவில் எடுக்கிற மார்க்கெட்டை நான் இன்ட்ரின்சிக் வேல்யூவில் எடுக்கிறேன். எனக்கு 10 பாயிண்ட் புக் பண்ணால் போதும், 20 பாயிண்ட் புக் பண்ணால் போதும், 30 பாயிண்ட். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு லெவல்ஸ் வச்சுருக்கேன், 40 பாயிண்ட். அப்போது மேக்ஸிமம் ஏன் நம்ம மேக்ஸிமம் இல்லை, மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலான்னு தான் இதில் கொடுத்துருக்கேன். ஆனால் நம்ம ஏன் 25ங்கிறத ரெஃபர் பண்ணுறோன்னா உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுடைய நிஃப்டியோடைய ஜாதகம், அதாவது நிஃப்டியோடைய ஃபார்முலாவே எப்படின்னா 50 புள்ளிகளாக தான் பிரிக்கப்பட்டிருக்கு. 24,440, 400, 450, 500, 24,500, 24,550, இப்படி 50 புள்ளிகளாக பிரிக்கிறது. நம்ம ட்ரேட் எடுக்கிறது இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம 50 புள்ளிகளாக தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். அப்படி எடுக்கும்போது இப்போது நம்ம அட் த மணியோ அல்லது இந்த மணியிலோ நம்ம ட்ரேட் எடுப்போம். அட் த மணி இந்த மணிங்கிறது பெரிய சப்ஜெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அதுவும் யூடியூப்பில் நிறையா வீடியோ இருக்குது, பார்த்துக்குங்க. தெரியலன்னா நான் இன்னொரு நாளைக்கு இது எல்லாத்தையும் கலந்து ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இப்போ நம்ம அட் த மணியில் எடுக்கிறோன்னா அட் த மணியில் இருக்கிற ப்ரைஸ் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டீட்டா மேக்ஸிமம் உங்களுக்கு 0.5 அல்லது 0.47 இல்லைன்னா 0.54. மொத்தமாக ஸ்பாட் 100 பாயிண்ட் ஏறுனா, அதாவது ஸ்பாட் 24,400 இருக்குது, 24,500 வரைக்கும் போயிட்டுனா நமக்கு அதில் 100 பாயிண்ட் ஏறி இருக்கும். நம்ம பிரீமியத்தில் 50 பாயிண்ட் ஏறி இருக்கும். இதுதான் கால்குலேஷன். அப்போது நம்ம ஏன் 25 பாயிண்ட்டாக வச்சுருக்கோன்னா, 24,400 இருக்கிற மார்க்கெட்டு 24,450க்கு அப்சைடு போயிடுச்சுன்னா நமக்கு 25 புள்ளிகள் இங்கே ஏறி இருக்கும். இப்போ 25 புள்ளிகளில் நம்ம வெளியில் வந்துடுறோம். அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸை மாற்றி போட்டுட்டு நம்ம புக்கிங்கை அதிகமாக பண்ணுறது நம்மளுடைய டேலண்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் திறமை இருக்கும். எப்படின்னா, சரி ரைட்டு, மார்க்கெட் இங்கேருந்து 25 பாயிண்ட் போயிட்டான், நம்ம ஒரு 15 பாயிண்டில் மேலே ஸ்டாப் லாஸை தள்ளி போட்டுட்டு நம்ம இதை வெயிட் பண்ணி பார்ப்போன்னு இருக்கிறவங்க இருக்காங்க. இல்லை 25 பாயிண்ட் போதும்னு சொல்லி புக் பண்ணுறவங்க இருக்காங்க. இது மாதிரி அவங்கவுங்களுடைய நாலேஜ் படி நான் விட்டுறேன். நான் இதை இவ்வளோ நாள் வச்சுருங்க, இத்தனை பாயிண்ட் புக் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் உங்களுக்கு 25 புள்ளிகள் குறையாமல் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பாருங்கள். வெள்ளிக்கிழமைக்கு வந்துடுவோம். வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி. இப்போ மார்க்கெட் காலில் தான் வச்சுருக்கேன் நான். ஆனால் நம்ம ஏன் 24,400 பார்த்துட்ருக்கோம். 24,400ங்கிறது வியாழக்கிழமையோடைய அட் த மணி. வெள்ளிக்கிழமையோட அட் த மணி பார்த்திங்கன்னா 24,350 கால் சைடு வைக்கிறேன் நான். கால் சைடு வச்சுட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது 24,350 மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறான். அங்கேருந்து தான் காலும் புட்டும் பக்கமாக இருக்கான் இல்லைங்களா. அங்கேருந்து பாருங்கள் மார்க்கெட்டு எத்தின் நட மார்க்கெட் ரெண்டும் மீட் பண்ணியிருக்கான் பாருங்கள். 1 2 3 4 5 டைம் மார்க்கெட்டு இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு மேலே போக முடியல. 2 பேருக்குமே ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு மார்க்கெட்டில். காலையிலேருந்தே குளோபல் லெவல்லையும் உங்களுக்கு நல்ல சந்தோஷமாக ஒரு வெற்றியான நிலவரம் இல்லாதனால, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி குறைஞ்சபட்சம் மார்க்கெட் ரொம்ப கீழே இருந்ததுனால, ஒரு பெரிய மொமெண்டம் இல்லாதனால வெள்ளிக்கிழமை காலையிலே எல்லோரும் சரி என்ன மற்ற உலக நாடுகளில் இருக்கிற எல்லாமே நல்லா இருந்துச்சு மார்க்கெட்டு. ஆனால் நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டியும் பெருசாக ஏற்றம் இல்லாதனால எல்லாருமே சரி இன்றைக்கி ஒரு
செல்லிங் ப்ரெஷரான மார்க்கெட் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மார்க்கெட்டும் அப்படி தான் வேலை செஞ்சுது. ஆனால் மதியத்துக்கு மேலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1:30 மணிக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ, நம்மளோட இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூவை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கான் பாருங்கள் மார்க்கெட்டு. எங்கள் ஊரில் ஏதோ கோயில் திருவிழாங்க, அதனால் மத்தாளம் அடிச்சிட்ருக்காங்க, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன்.